Kalan Lakshi Story World. இந்த வீடியோ யாருக்காக? லைஃப்பில் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் ஏதோ ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் இருக்கிற உங்களுக்காக மட்டும்தான். நான் சொல்ல போகிற இந்த 7 விடயங்களை கவனத்திற்கொண்டு தொடர்ந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி அடைவீர்கள். வெற்றியை தேடிய ஒரு புதிய பயணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகிறோம். வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான இலக்கணம் கொண்டது. ஆனால் அந்த வெற்றியை அடைய தேவையான அடிப்படை பண்புகள் அனைவருக்குமே பொதுவானது தான். வெற்றி என்பது ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வருவதல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகை தான் இந்த வெற்றி. பலர் கடினமாக உழைக்கிறாங்க, ஆனால் அது எங்கு போகிறது என்று தெரியாமலே ஓடுகிறார்கள். இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பல் போன்றது. இலக்கில்லாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பல் போன்றது. ஒரு நோட்டு புத்தகத்தில் உங்கள் இலக்கை எழுதுங்க. அது பெரிதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி. அது உங்களின் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி அந்த நோட் புக்கை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்திற்கு, எதற்கான இந்த ஓட்டம் என்ற கேள்வியை நீங்கள் உங்கள் மனதிற்குள்ளே எழுப்புங்கள். இந்த கேள்விக்கு விடைய உங்களுக்குள்ளேயே நீங்கள் தேடி பார்க்கணும். இந்த கேள்விக்கு உங்களிடம் தெளிவான பதில் இருந்தாலே பாதி வெற்றி உங்கள் கைவசம் வந்துவிட்டது என்று அர்த்தம். விடாமுயற்சி மற்றும் தோல்வியின் பாடம். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். உதாரணத்திற்கு, எடிசன் 1000 முறை தோற்ற பிறகுதான் இந்த மின்விளக்கை கண்டுபிடிக்கிறாரு. தான் டெய்லி தோத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவர் மைண்டில் வந்திருந்தா இன்னைக்கு நம்ம வெளிச்சத்திலிருந்து படிக்க மாட்டோம். நம்மளுடைய நேரங்களையும் நம்ம நீடித்து வைத்திருக்க மாட்டோம். தோல்வி வரும்போதோ இது ஏன் எனக்கு வந்தது என்று யோசிப்பதை விட, இந்த தோல்வி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்பதை நீங்கள் கேளுங்கள். விழுவது தப்பல்ல, விழுந்த இடத்தில் தங்கி விடுவதுதான் தவறு. பல வெற்றியாளர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்கள் வெற்றிக்கு அதிகமாக தோல்வியையே கண்டிருப்பார்கள். தோல்வி அடையாதவன் இன்று நல்ல நிலையில் இருக்க வாய்ப்புக்கு இடமே இல்லை. நீங்கள் தோல்வியை அடைகிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வெற்றியை அடையப் போகிறீர்கள் என்று அர்த்தம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கே. காலம் பொன் போன்றது. 1 மணி நேரத்திற்குள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. தூக்கம், வேலை, ஓய்வு எல்லாவற்றிற்கும் ஒரு அட்டவணையை உருவாக்குங்கள். இன்று நாம் வீணடிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம் இலக்கை விட்டு நம்மை தள்ளிச் செல்கிறது என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு. இந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள நீங்கள் என்ன விடயங்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று யோசிச்சு பாருங்க. இதுவரை எவ்வளவு காலத்தை, நேரத்தை நீங்கள் வீணடித்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரமும் மிகவுமே பொக்கிஷமானது. இந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நமக்கு நாமே சாதகமாக்கிக் கொள்வது நம்மளுடைய கையில் தான் இருக்கின்றது. வெற்றியடைய வேண்டும் என்ற இலக்கு இருக்கிற நீங்கள் ஒரு நிமிடத்தையும் பொக்கிஷமாக கவனத்திற்கொண்டு உங்களுடைய வெற்றியை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. படிப்பு பள்ளியுடன் முடிந்து விடுவதில்லை. உண்மையான வாழ்க்கை பாடம் என்பது நாம் தினசரி கற்கும் விடயங்களில் தான் இருக்கின்றது. புதிய புத்தகங்களை படியுங்கள், அனுபவசாலிகளின் பேச்சை கேளுங்கள், தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை புதுப்பித்துக் கொள்ளாத எவரும் வளர்ச்சி அடைய முடியாது. கையில் எதுவுமே இல்லாமல், பணக்கார அம்மா அப்பா இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படிப்பு மட்டுமே ஒரு இலக்காக கொண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நூலகங்களில் கிடைக்கிற புதிய புதிய புத்தகங்களை நன்றாக வாசியுங்க. அதில் இருக்கிற நல்ல விடயங்களை எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க. தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளுங்க.
வாழ்க்கையில் சில விடயங்களை தொடங்கி அதில் தோல்வியுற்று பல அவமானங்களையும் தாண்டி இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க, அதிபுத்திசாலிகளுடன் சேருங்க, அவர்களிடம் இருக்கிற நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தரும். நம்மளை உச்சத்திற்கு கொண்டு போக இதுவும் ஒரு காரணமாக அமைந்து கொண்டிருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் உங்களின் உள்மனம் என்ன சொல்கிறது என்பதுதான் உண்மை. நேர்மறையான மனிதர்களோடு பழகுங்கள். காலை எழுந்தவுடன் இன்று என்னால் சிறந்ததை செய்ய முடியும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். உறுதிமொழியை உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும். அன்றைய காலம், அன்றைய நேரம், அந்த இடத்தில் என்ன நடக்கின்றது, அந்த சம்பவத்தை பற்றி மட்டுமே அந்த உலகம் பேசும். ஆனால் நமக்கான வழிகளை அந்த உலகம் தேடித்தராது, பெற்றுத்தராது. ஆனால் அனுபவத்தை மட்டும் நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் பல அனுபவங்களை பெற்று உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். ஒழுக்கம். மோட்டிவேஷன் உங்களை தொடங்க வைக்கும், ஆனால் ஒழுக்கம்தான் உங்களை இலக்கை அடைய வைக்கும். மோட்டிவேஷன் உங்களை தொடங்க வைக்கும், ஒரு விடயத்தை ஆரம்பிக்க வைக்கும். ஆனால் அந்த விடயத்தில் உள்ள ஒழுக்கம்தான் உங்களின் இலக்கை அடைய வழிகாட்டும். இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்வோம் என்று தள்ளி போடாதீங்க. இன்று பார்க்க வேண்டிய வேலையை நாளைக்கு என்று தள்ளி போடாதீங்க. சோம்பேறித்தனம் உங்களின் எதிரி, அதை வெல்பவனே வெற்றியாளன். ஒரு விடயத்தை ஆரம்பிங்க, ஒழுக்கத்தை கடைபிடித்து கொள்ளுங்க. நாளைக்கு என்று தள்ளி போடாதீங்க. சோம்பேறித்தனத்தை தள்ளி வைங்க, நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. ஆரோக்கியம். மனம் ஆரோக்கியமாக இருக்க உடல் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். 30 நிமிட நடைபயிற்சி, நல்ல உணவு, போதுமான உறக்கம், இவையெல்லாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கு உதவும். ஆரோக்கியம் இல்லாத இடத்துல வெற்றி என்பது வெறும் கனவுதான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்ற பழமொழி நமக்கானது. நம்முடைய உடல் ஆரோக்கியம் எவ்வளவு நன்றாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நமது முயற்சிகள் மென்மேலும் வளர்வதற்கு உதவி செய்யும். நமது பயணம் வெற்றியை நோக்கியே போகும். நண்பர்களே, வெற்றி என்பது ஏதோ ஒரு இலக்கு மட்டுமல்ல, அது ஒரு பயணம். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உங்களுக்காக நான் கொண்டு வந்த இந்த 7 விடயங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களால் முடிந்தவரை இந்த 7 விடயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். செய்வீர்கள் என நம்புகின்றேன். அனைவரும் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.